கைஸ் இந்த சூப் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாயாம். என்ன தான் இருக்குன்னு தெரியல. 11,000 ரூபாய். கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 280 தாங்க. கைஸ் அடுத்த நம்ம வந்திருக்கிற இடம் வந்து விசா மார்ட் அப்படிங்கிற ஒரு கடை. கைஸ் சூட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். கைஸ் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னா ஜூடியோக்கு வந்திருக்கோம். பண்ணுங்க நல்லா கேளுங்க. நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு எனக்கு பிடிக்கலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டேட்டு கன்னடத்தில் தான் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் ஒரு சிலர் மட்டும்தான் தமிழில் நேம் போர்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே இங்கிலீஷில் தான் நேம் போர்டு வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை கூட பாருங்க. எனக்கு லெஃப்டில் காட்டுறேன் இருங்க. எனக்கு லெஃப்டில் இங்கே கேர்ள்ஸ்லாம் பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் அடுத்து 2 or 3 days வந்து நம்ம பெங்களூர் தான் ஸ்டே பண்ண போகிறோம். சைக்கிள் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் பெங்களூர்லாம் சரியான டிராஃபிக்குங்க. ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். 3 பேர் பிரகாஷ், கவின், கௌதம் 3 பேர் பெங்களூர் கிளம்புறோம். அதனால் ஒரு ட்ரிப் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ட்ரெயினில் போக வேண்டியது. இவன் பண்ண வேலைனால நாங்கள் இப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் 6:24 ஆகுது. பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போயிட்டாங்க. பயங்கரமாக இருக்க போது ஒரு நியூவாக இருக்கட்டுன்னு 3 பேர் போகிறோம் பெங்களூருக்கு. இவங்க இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இன்ட்ரோ கொடுக்குறேங்க. பெங்களூர் கிளம்புறோம். அங்கே போய் ஒரு 3 days or 4 days ஸ்டே பண்ணுறோம். கௌதம் ப்ரோ வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவர் ரூமுக்கு ஸ்டே பண்ணிட்டு அங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணுறோன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட்டாக போகிறப்ப சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம், கம்மிடுங்க. காய்ஸ் பெங்களூர் நைட்டே வந்து ரீச் ஆகிட்டோம். நைட்டு ஃபுல்லாக டயர்டாகிடுச்சுங்களா, அதனால் வீடியோ எடுக்கல. அப்போ மார்னிங் எழுந்திரிச்சோம். சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு இப்போ ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. நான் வந்து ஃப்ரெண்டு சைக்கிள் வச்சுருந்தான். சைக்கிள்லேயே அப்படியே பெடலிங் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். வாங்க அடுத்து நம்ம எங்கே போகிறோன்ட்டு பார்க்கலாம். சைக்கிள் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் பெங்களூர்லாம் சரியான டிராஃபிக்குங்க. எங்கே பார்த்தாலும் டிராஃபிக். நைட்டு மட்டும் இங்கே டோல்லேருந்து ஒசூர் பார்டர் டோல்லேருந்து இங்கே பெங்களூர் வர்றதுக்கு 2 hours ஆச்சு. அந்த அளவுக்கு டிராஃபிக் பஸ்ஸில். இன்னும் ஒரு 2 kilometers இருக்கு. நான் போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேங்க. காய்ஸ் காலைல மார்னிங் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணுறாங்க. இப்போ தான் நிறைய பேர் பார்த்தேன். இப்போ கண்டுபிடி ஒருத்தரோட வரல. அவங்க 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக சைக்கிளிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க பின்னாடியே. டெய்லி சைக்கிளிங் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. காய்ஸ் ரெடி ஆகிட்டோம். டிப்டாப்பாக பேக்கெல்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு எங்கே போகிறோன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம். வாங்க போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கோம். காய்ஸ் அடுத்து 2 or 3 days வந்து நம்ம பெங்களூர் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாம் வந்து 3 days நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது எல்லாமே விளாக் எடுப்பேன். அதை வந்து எப்போ அப்லோட் பண்ணவும் தெரியாது. டைம் கிடைக்கிறப்ப தான் எடிட் பண்ணுவேன், அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டில் எடுக்க போகிறோம். பைக் ரெண்டில் போகிறோம். ஆனால் கன்ஃபார்மாக பைக் ரெண்டில் எடுக்கிறோமா இல்லை ரேபிடோ ஓலா ஊபர் புக் பண்ணுறோமான்னு தெரியல. சரி வாங்க எது பண்ணாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ப்ரோ கவின் ப்ரோ ரெடி ஆகிட்டாரு. கௌதம் ப்ரோ அங்கே இருக்காரு.
காய்ஸ் இங்கே பெங்களூர் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காலி இடங்களை பார்க்க முடியாது. எல்லாமே பில்டிங்கே எழுப்பி வச்சிருக்காங்க. பட் அங்கே ஒன்று இருக்கு guys. அங்கே பாருங்க, அங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்களாமா. ஜூம்லாம் தெரியாதுங்க, நம்ம கேமரா அவ்வளோ குவாலிட்டி இல்லை. அங்கே வந்து கிரிக்கெட்லாம் ப்ளே பண்ணுவாங்க, விளையாண்டுக்கலாமா. அது என்ன ஏரியான்னு தெரியல. இங்கே பாருங்க, இதெல்லாம் மீன் பிடிப்பாங்களாம். பெங்களூரில் இப்படி இடங்கு தானே இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ ஓப்பன் பிளேஸா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் காய்ஸ், கேட்கல. ப்ரோ பைக் எடுத்து வந்துடலாம் ப்ரோ, பைக் எடுத்து வந்துட்டா நம்ம வந்து ஜாலியாக எங்கேனாலும் சுற்றிக்கலாம் ப்ரோ, நினச்ச இடத்துல போகலாம் ப்ரோ, வராம் ப்ரோ சொன்னேன். ஆனால் அவங்க வேணாம் பைக் வேணாம் ஏதோ ஒரு அப்படி இப்படின்னு எதுவும் நினச்சிட்டாங்க. இப்போ போய் பைக் ரெண்டில் எடுக்கிறோம். இந்த மாதிரி சிட்டிக்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பைக் எடுத்துட்டு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனு. நடக்க முடியாதுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நேற்று மட்டுமே ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்திருப்போம். இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் போகணுமா பைக் ரெண்டில் எடுக்கிற பிளேஸ்க்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தேங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லெஃப்டில் காட்டுறேருங்க, எனக்கு லெஃப்டில் இங்கே கேர்ள்ஸ்லாம் பப்ளிக் பிளேஸில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஆச்சரியமாக போச்சு. நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது வந்து ஜென்ஸே வந்து பார்த்து ஸ்மோக் பண்ணுவாங்க, கண்டத்தில் ஸ்மோக் பண்ண மாட்டாங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்லேயே வந்து கேர்ள்ஸ்லாம் ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க. சாமி பார்த்தோன்னே எனக்கு ஒரு வியப்பாக போச்சு, ஆச்சரியமா. என்ன இவங்களும் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அப்படின்னு. சாமி அள்ளு விட்டுருச்சுங்க. அசால்ட்டாக உட்காந்து ஸ்மோக் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அவங்களோட விருப்பம். சிட்டிஸ்ல இப்படிதான் போல. அதே மாதிரிங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம்லாம் செல்லுபடி ஆகாது. நினைச்ச இடத்துல ஸ்மோக் பண்ணுறாங்க. அது நேற்று எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நைட் 12 o'clock ஆயிடுச்சு. நான் தூங்குறதுக்கு வெளியே ரூம் கழியே இருந்தோம். பொண்ணுங்க நிறையா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சிட்டிலாம் அப்படி தான் இருப்பாங்க போல். நம்ம வந்து கிராமத்துலேருந்து வந்து முதல் டைம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால் நம்மளுக்கு இப்படி தோணும். இப்போ ஓட வர வழி எனக்கு மனசே கேட்கல. ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க. அதனால நான் ரோட்டில் நிறைய பேர் வராங்க. ஆனால் யாருமே அது சகசமாக எடுத்துருக்காங்க. நாமளும் ஒரு 1 month 2 month இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு சிம்பிளாக தெரியும் போல். வாங்க கிட்ட வந்துட்டோம், பைக் எடுத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னொன்று நோட்டீஸ் பண்ணங்க, நல்லா கேளுங்க. நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு எனக்கு பிடிக்கலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டேட்டு கன்னடத்தில் தான் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் ஒரு சிலர் மட்டும்தான் தமிழில் நேம் போர்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே இங்கிலீஷில் தான் நேம் போர்டு வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இதை கூட பாருங்கள். இது மாதிரி எல்லாமே நிறைய இடம் பார்த்துட்டேன் நான். ஐயா மொழியில தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் வந்து பின்பற்றுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தாங்க வச்சுருக்காங்க. தமிழில் ஏதோ ஒரு இடங்கள் தான் இருக்குது. ஏன் இப்படி தான் இருக்காங்கன்னு தெரியலைங்க. சரி வாங்க வந்துட்டோம். நினச்சோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. ஆமாம், மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இதாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் தான் போது வர ரொம்ப இதாக போயிட்டுருக்குங்க, பின்தங்கி போயிட்டுருக்க மாதிரி போயிட்டுருக்குங்க. சொல்லணும்னு நினச்சி இப்போ சொல்லிட்டேன். கைஸ் பைக் ரெண்ட் எடுக்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, பைக் ரெண்ட் எடுத்தாச்சு. நான் என்ன புக் பண்ணியிருக்கேன்னா டியோ தான் புக் பண்ணியிருக்கேன். டியோ தான் வந்து விலை கம்மியாக 700 1 டேக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பைக் இருக்குங்க. இருங்க அப்படியே பேக் கேமரா நிறையா பைக் இருக்குது. சுசுகி விஸ்ட்ரோமு, ஹிமாலயனு, ஷார்ட் கன்னு, இது மாதிரி வந்து நிறையா வண்டி இருக்குதுங்க. ஸ்கூட்டி நிறையா வண்டி இருக்குது. நான் புக் பண்ணது வந்து டியோ அங்கே இருக்கோம். டியோ தான் புக் பண்ணியிருக்கேன். அதேங்க ஒன்று, நான் எங்கேயோ நீங்கள் வந்து புக் பண்ணி வண்டி எடுக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா வண்டி ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. போனால் ரிட்டர்ன் வரும்போது அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஒரு சேஃபோ, அதுதான் ஒரு இது. நம்ம வண்டி ரெடி ஆகிடுச்சு. 1 டேக்கு 780 rupees. சரி வாங்க வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்டாப் பறக்கலாம்.
கைஸ் ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் வந்திருக்கோம்னா ஜூடியோக்கு வந்திருக்கோம். உள்ள என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். உள்ள கேமராவோட தெரியல, பாப்போம் வாங்க. கைஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வேலை இல்லை. மேல் ஃப்ளோர் தான் போனோம். மேல் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம். கைஸ் சூட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். கைஸ் ஃபுல்லாக வந்து ஜென்ஸ் கலெக்ஷன் தான். கைஸ் ஸ்டூடியோவில் கேமரா அலோட் பண்ணலைங்க. அலோட் பண்ணியிருந்தா நான் உள்ள என்னென்ன எப்படி எப்படி இருக்குன்னு காட்டியிருப்பேன்னா அலோட் பண்ணல. கரெக்டாக கேமரா எடுத்து வீடியோ எடுக்கலான்னு போகிறேன், கேமரா நாட் அலோவுடு அப்படின்ட்டாங்க. சரி அதனால் கம்பெனி வந்துட்டோம். ப்ரோ மட்டும் ஒருத்தர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. ஜூடியோவில் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலைங்க. ஆனால் ஜூடியோவில் இருக்கிற விலை எல்லாமே கம்மியாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, ஜூடியோ வந்து ஒர்த்து, எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து 2 ஃப்ளோர் இருக்குங்க, பாய்ஸுக்கு ஒரே ஃப்ளோர் தாங்க இருக்குது. கேர்ள்ஸுக்கு தாங்க செக்ஷன் அதிகம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. கேர்ள்ஸ்லாம் வந்தால் நிறையா அவங்க போட்டு குப்பையாட்ட அள்ளி போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க அடுத்த பிளேஸுக்கு போயிட்டு கண்டிப்பாக பங்கில் தான் பங்கில் பெட்ரோல் போடுவாங்க வியோக்கு. இங்கே அடுத்த நம்ம வந்திருக்கிற இடம் வந்து விசா மார்ட் அப்படிங்கிற ஒரு கடை. மால் தான், சின்ன மால். இங்கே துணியெல்லாம் அதிகமாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தெரில, நல்லா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். உள்ள கேமராவோட கைஸ் ஃபுல்லாகவே துணி கடை தான் கைஸுங்க. மென்ஸு உமன்ஸு எல்லாத்துக்குமே நிறையா இருக்குதுங்க. அதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பை 1 get 1 ஃப்ரீ. ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. ஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட், லைக்ரா பேண்ட், அந்த ஷர்ட்டு, பிரிண்டட் ஷர்ட்டு, செக்குடு ஷர்ட்டு, எல்லா ஷர்ட்டுமே இருக்குதுங்க. கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 280 தாங்க. ஷூ நல்லா இருக்குல்ல இது? இது பார்த்தீங்கன்னா எவ்வளோண்ணா 374. கைஸ் இதெல்லாம் டாய்ஸ் ஐட்டம். கைஸ் விசா மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நான் என்ன வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இது ஷூ வாங்கினேன். நல்லா இருக்குங்களா? இது ஷூவோட ப்ரைஸ் பேசினா 350 ருபீஸு. பனியன் வந்து ஜஸ்ட்டு 100 ருபீஸ். 3 பனியன் வாங்கினா 1 பனியன் ஃப்ரீ. சாக்ஸ் ஒன்று வாங்கினேன், அவ்வளோதான். இந்த இது ஷாப்பிங் முடிச்சாச்சு விசா மார்ட்டில். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் பாருங்க. இது வந்து 3 ஃப்ளோர் இருந்துச்சு மொத்தமாக. நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ்லாம் பாருங்கள். அந்த நைட்டில் சூப்பர் லைட் எறிங்க. அடுத்து பாருங்கள் ஷூ ஒன்று வரும். கைஸ் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாயும். என்னன்னு தான் இருக்குன்னு தெரியல, 11,000 ரூபாய். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலுன்னு ஒன்று வந்துட்டிங்கனாவே எல்லாமே ப்ரீமியமாக தான் இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இங்கே ஷூஸ் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே பூமா, உட்லாண்டு, வால்கரோ, அது மாதிரி எல்லா பிராண்ட்லேயுமே வந்து ஷூஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கு தனி செக்ஷனு, பாய்ஸுக்கு தனி செக்ஷனு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வந்து 2 ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஆம்பியன்ஸ் வேணும் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க. இந்த சைடெல்லாம் அந்த இது தொங்க விட்டுருந்தாங்கல்ல, நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு புது ஃபீலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அப்படியே நம்ம வந்து அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு நம்ம போய் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். நான் ஒன்று பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு போயிட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டுங்க. ஆச்சரியம் போச்சுங்க. எங்கேயும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், எந்த இடத்துலையுமே இத்தனை பெரிய ஃபுட் கோர்ட் இல்லை. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டெக்கத்லான் வந்திருக்கோம். டெக்கத்லான் வந்து எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. நம்ம ஊர்லேயும் டெக்கத்லான் இருக்குது, ஆனால் ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் இருக்குது, மற்ற ஐட்டம்லாம் இருக்காது. ஆனால் இங்கே எல்லாம் A to Z உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அத்லெட்டிக் எல்லாமே இருக்குங்க. ஜெர்சிலேருந்து ஃபுட்பால் ஜெர்சி, அந்த ஜெர்சி, இந்த ஜெர்சி, எல்லா ஷூஸ் கலெக்ஷன்லேருந்து எல்லா கலெக்ஷனுமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ப்ரீமியம் தான், நமக்கு பட்ஜெட்லாம் விலைக்கு ஆகாது.
ஒன்லி ப்ரீமியம் தான் மட்டும் தான் டெக்கத்லானில். ஸ்கேட்டிங் போர்டெலாம் இருக்குதுங்க. இந்த ஸ்கேட்டிங் போர்டெலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் நம்பூர் ரோட்டில் ஸ்கேட்டிங் போர்டெலாம் ஓட்ட முடியாதுங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்கேட்டிங் போர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 10,000 வரலும் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு, அதாவது சிட்டிக்குள்ளே ஓட்டுறது. இது சார்ஜ் பண்ணால் ஒரு 20 கிலோமீட்டர் என்னமோ போகும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9499 9,500 இது பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் போர்டு. ஸ்கேட்டிங் போர்டு இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ? இதுவும் 9,500 இந்த ஸ்கேட்டிங் போர்டு ப்ரைஸு. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க. உள்ள ரொம்ப வந்து லைஃப் வரும். இது 7,500 இருக்குது, 9,500 இருக்குது. இந்த ஸ்கேட்டிங் போர்டு பார்த்தீங்கன்னா 1,799. இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஓட்டுற சைக்கிள் 6-7 வயசு வரணும் 6,600 இதுதான் சைக்கிள் ஐட்டம். எல்லா ஐட்டமும் இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாமே சைக்கிள் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து போய் அதெல்லாம் சைக்கிளோட விலை வந்து 80,000 வரை இருக்குதுங்க. மேக்ஸிமம் பார்த்தது 80,000. அது வந்து சஸ்பென்ஷனோட வந்துடும். ஃப்ரண்ட்டு பேக் சஸ்பென்ஷன், டிஸ்க் பிரேக்கு எல்லாமே வந்துடும். கியர்ஸ் வந்து 21 கியர்ஸ் வந்துடும். அது மாதிரி சைக்கிள்ஸு ஃபுல்லாகவே பார்த்தோம். 7,500 இருந்துச்சு. ஹைப்ரிட் சைக்கிள்னு ஒன்று இருக்குதுங்க, அட்வென்ச்சர் சைக்கிள்னு ஒன்று இருக்குதுங்க. நான் பாருங்கள் சைக்கிளில் தான் கியர் சைக்கிள் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்து கீழே டச்சு ஃபீல் பண்ணுறேன். இந்த சைக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 பாருங்கள். எத்தனை சைக்கிள் குமிச்சு வச்சுருக்காங்களா குப்பை மாதிரியே. இதெல்லாமே வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான். நம்ம ஆஃப்லைன்லேயும் கேட்டால் தருவாங்க. ஆன்லைன்லேயும் வந்து அட்ரஸ் போட்டால் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரைடிங்கு, சைக்கிள் ரைடிங்க்கு க்ளவுஸு, ஹெல்மெட்டு, இது மாதிரி சின்ன சின்ன ஆக்சரிஸ், வாட்டர் ஹோல்டரு எல்லாமே இருக்குங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் இருக்குதுங்க காத்தாடி. இது வந்து பேகு, ட்ரெக்கிங் போகிறதுக்கு, அட்வென்ச்சர் ட்ரிப் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பேக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குது. பேக்கெல்லாம் பெருசு பெருசாக 12,000 இருக்குதுங்க பேகு. 12,000 13. சொட்டர் தாங்க உன்கிட்ட சொல்லவே இல்லை. சொட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ப்ரீமியம் பாருங்க. நான் 5,600க்கு மெதுன்னு உள்ள பயங்கரமாக இருந்துச்சு. சாஃப்டாக. ஆனால் என்னான்னு 6,000 என்னங்க வளர்த்துது. அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. சொட்டர்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்தானு வந்தால் இது ஒரு சொட்டரான வகை தான். இது ரெயின் கோட்டுன்னு நினைக்கிறேன். ரெயின் கோட்டு. இது சொட்டரு லாஸ்ட்டாக காமிச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் கலெக்ஷன் பாருங்கள். இந்த ஷூ மட்டும் பார்த்தீங்கன்னா 17,000 வாட்டர் ப்ரூஃப் ஷூ. உள்ளே நம்மளுக்கு காலுக்குள்ளே தண்ணியே போகாது. நீங்கள் வாட்டர்லேயே நடந்து போகலாம். ஃபுல்லாமே லெதர் தான். லெதர்லேயே ஸ்டிச் பண்ணிக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பாலு, பேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸு இந்த சைடு இருக்கிறது. சொல்கிறீங்களே டெக்கத்லான் வந்து எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்துலேருந்து ரைடிங் ஐட்டத்துலேருந்து நீங்கள் எதுவும் ஸ்டே பண்ணுறீங்கன்னா எல்லா ஐட்டமும் டெக்கத்லான் இருக்கும். இதெல்லாம் நைட் டைமில் லைட் எரியுங்க சூப்பராக. நாங்கள் போனது மதியானம் ஒரு 12 o'clock. அப்போ எரியல. அடுத்து வந்திருக்க பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் ஒன்று ப்ளே ஸ்டேஷனுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலும் விளையாடுற கேம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்துச்சுங்க. வாங்க ஒவ்வொன்றும் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேம்ஸுமே இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து எல்லாமே விளையாடுற கேம் வந்துச்சு. நம்ம பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இன்னும் சாக்லேட்லாம் இதெல்லாம் ஒரு கேமுங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா அப்படி டைம் டு பார்ட்டி. இங்கே ஒரு கேர்ள் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்க, பைக் ரேஸு. அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பயங்கரமாக ஓட்டினாங்க. சரி அதுதான் பார்த்துங்க. அப்படி நீங்கள் ரியல் லைஃப்பில் ஓட்டுற மாதிரி அப்படியே செட் பண்ணி வச்சுருப்பாங்க.
என்ன ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு இந்த பைக்லேயே வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற கேமு, இது பார்த்தீங்கன்னா சுடுற கேமு. பார்த்துட்டு இது என்ன ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொம்மைலாம் உள்ளே இருக்குதுங்க. அந்த பொம்மையை வந்து நம்ம இந்த ப்ரெஷர் மூலியமாக வச்சு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த போய் அந்த இது மாதிரி தூக்கிட்டு வருங்க. அப்படி போய் தூக்கிட்டு வர மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம கண்ட்ரோலில் கையில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ இதோட முடிவு வருது. அடுத்த வீடியோ ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ நான் 2, 3 வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. பெங்களூர்லேயே வந்து நம்ம என்னென்ன போனோம்னு அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஜூஸ் பாட்டிலு. நம்ம ஆர்டர் போட்டு ஸ்கேன் பண்ணால் கீழே வந்து விழுந்துரும். அந்த மாதிரி சிஸ்டம் அது. இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. சரிங்க, பாய்.